அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. விளையாட்டுக்கு பேசுறது எது, ரியலா பேசுறது எது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது எதுன்னு தெரியாம நம்மளோட அறிவு பதிவுல எப்படி பதிய வச்சிருக்கிறோமோ அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு போட்டு பேச தெரியும். அப்போ பிரச்சனை நம்மகிட்ட இருந்து போகுதா அடுத்தவங்கிட்ட வருதா? உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருந்ததுன்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே உங்களோட பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போய் உங்கள் உறவினர்கள் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலையோ எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முதல் ஆப்பு. மொபைல் ஆப்பு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்பா சுற்றி அடித்து உங்ககிட்டயே வந்து நிற்கும். நீங்கள் நல்லது எனக்கு நடந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். இது எப்போ தெரியும்னா குறைஞ்சதா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். விளையாட்டுக்கு பேசுறது எது, ரியலாக பேசுறது எது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது எதுன்னு தெரியாமல் நம்மளோட அறிவு பதிவில் எப்படி பதிய வச்சிருக்கிறோமோ அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு போட்டு பேச தெரியும். அப்போது பிரச்சனை நம்மகிட்ட இருந்து போகுதா அடுத்தவங்கிட்ட வருதா? நம்மகிட்ட இருந்து தான் பெரும்பாலும் போகும். ஏன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 100 பேருமே சிறு வயதிலிருந்து அவங்களோட சாப்பிடுவது எப்படியெல்லாம் பதிய வச்சிருக்கிறாங்களோ அந்த அறிவில் தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சுருப்பாங்க. ஒரு அர்த்தத்துக்கு 10 அர்த்தம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த 100 பேர்த்துக்கு 100,000 அர்த்தங்கள் எடுத்துக்குவாங்க. கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்ல தெரியாது. நம்ம சொன்ன அர்த்தம் வந்து ஒன்றா இருக்கும், அவங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேறையாக இருக்கும். அந்த பதிவில் செஞ்சுட்டு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முரண்பாடுகள் வரும். எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம்னா வேறுபாடுகள் வரும். அப்போ எதிர்ப்புகள் வரும். ஏன்னா நம்மளோட விட்டு நம்ம வெளியில் வராதோட விளைவு தான். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்து பகுத்தறிஞ்சு பார்த்து செயல்பட்டால் மட்டும்தான் உங்ககிட்ட வளர்ச்சி வரும். அப்போ வளர்ச்சிக்கு தடை நம்மளா மற்றவங்களா? அப்போ நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளே நம்மளுக்கு எதிரியாக மாதிரியும் யாரோட இணைந்து இருக்க முடியாது. குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நக்கல் நையாண்டி பேச்சுக்கள் பேசிட்டு நம்மளோட வாழ்க்கையை வீணடிச்சிருவோம். இதுபோன்று தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எண்ணம், சிந்தனை, செயல் முடக்கத்தினை கண்டறிந்து மாற்றியமைக்க, மறுசீரமைக்க வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.